தாவேக்காவுக்கு ஆதரவாக நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காப்ல. இப்போ தெரியுதுல யார் யார்கிட்ட இருக்கா, காரை வச்சிருக்க சுப்ரசுந்தரி யாரு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். அங்க போய் சொல்றாரு, கரூர் கூட்டத்தினுடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியால நடந்துச்சு, அதனாலதான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இரவோட போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. இப்ப சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா அதனால குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறாரு. இது வரைக்கும் யாரும் வைக்காத குற்றச்சாட்டு. முழுமையா 41 பேரை செந்தில் பாலாஜி தான் கொண்டாடு. செந்தில் பாலாஜி மீது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா இந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜி மாஸ்க் கட்டிக்கிட்டு கருப்பு குல்லா போட்டுக்கிட்டு இல்ல முகத்துல இந்த கந்தசாமி படத்துல விக்ரம் இருப்பாரு அது மாதிரி அதை கெட்டப்ப போட்டுக்கிட்டு உள்ள போய் ஒவ்வொருத்தரையா மூச்சை பிடிச்சு திருக்கி போட்டாரா, இல்ல மூச்சை பிடிச்சு அமைக்கி போட்டாரா, இல்ல மரத்துல இருந்து செந்தில் பாலாஜி உள்ளுக்குள்ள குதிச்சு அவர் தான் இந்த கூட்டத்தில் மரணத்தை ஏற்படுத்தினாரா? தாமதமாக தான் வரணும், நீங்க 8:45 வராதீங்க, 7 மணிக்கு வாங்க, தண்ணி கொடுக்காதீங்க, டாய்லெட் கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணது அவர் தானா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் பண்ணது யாருன்னா தாவேகா. 41 பேரை துள்ள துடிக்க கொன்னுவிட்டு பச்சை பொய்ய அவரு காரணம் இவரு காரணம் அரசியல் ரீதியா திமுகவுடைய ஆட்சி முறை, திமுகவுடைய அடக்குமுறை, திமுகவுடைய ஊழல் லஞ்சம் எடுத்து வைக்கலாம். ஆனா ஒரு பொய்யை சொல்லி இன்னொருத்தனை காப்பாத்துவதற்கு, அப்ப தாவேகாவை காப்பாத்த, விஜயை காப்பாத்த இந்த பக்கம் நின்று செய்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல்.